மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். இந்த வலி மருந்த சரவணன் கிட்ட குடுக்கலான்னு பார்த்தா அவன் ரொம்ப பிகு பண்ணுவானே. மாமா இல்லனா ஸ்ருதி கிட்ட கொடுத்து அனுப்பலானா இந்நேரம் பார்த்து 2 பேருமே கண்ணுல பட மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்றது? மாமா மாமா என்ன என்ன மாமா நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? இது தழும்புக்கு போடுற வலி மருந்து மாமா. இத போட்டா காயம் உடனே ஆறிடுமா, வலியும் இருக்காதான். அடிப்பட்ட இடத்துல கொஞ்சம் போட சொல்றீங்களா? சரிம்மா, இது எதுக்கு என்கிட்ட சொல்ற? இல்ல மாமா, இது ஏமா தமிழ்ல தானே சொன்ன, இது எதுக்கு நீ என்கிட்ட கொடுக்கற? எனக்கு எந்த காயமும் இல்லம்மா. கடவுள் புண்ணியத்துல என் பொண்டாட்டி என் உடம்புல காயப்படுத்துற அளவுக்கு எதுவும் அடிக்கல. அந்த வகையில நான் கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த புண்ணியத்தை மீறி என்னைக்காவது அத்தை காயம் படுற அளவுக்கு அடிச்சான்னா மறக்காம நானே உன்னை தேடி வந்து இதை வாங்கிக்கிறேன். இப்ப எனக்கு இது வேண்டாம்மா. மாமா கிண்டல் பண்ணாதீங்க, இது அவருக்கு. அவருக்கா? யாருமா? அதான் உங்க புள்ளைக்கு. எனக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கினார்ல, பாவம் வலி ரொம்ப அதிகமா இருக்கும். இத போட்டுக்க சொல்லுங்க. ஏமா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த வீட்ல என்ன பார்த்தா மட்டும்தான் இழிச்சு வாய் மாதிரி தெரியுதா? மாமா என்ன மாமா? என்ன மாமா? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? ஏதோ போனா போகட்டும், பொம்பளை பிள்ளையாச்சே, யாரும் இல்லாம தனியா கஷ்டப்படுறாளேன்னு கொஞ்சம் இடம் கொடுத்தா எதுக்கு எடுத்தாலும் என்னைய கூப்பிட்டு வேலைக்கார மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்க. இத பாரு, உனக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா நீயே போ. சும்மா சும்மா மாமா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு என் உயிரை வாங்காத. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா? பெரிய மனுஷன்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்க தெரியாதா? மாமா, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. எதுக்காக நீங்க இப்படி கோவப்படுறீங்க? நீங்க இப்படி என் மேல கோவப்பட்டு பேசினதே இல்லையே. அதான் என்ன பார்த்தா உனக்கு கேனை மாதிரி தெரியுதா? இப்ப கோவப்பட்டு பார்த்துட்டல, இனிமே என்கிட்ட எந்த வேலையும் சொல்லாத, புரியுதா? யாரை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் போல. ஏன்னா தலையில ஏறி உட்காந்துறாங்க. அப்பா ஒரு நிமிஷம் வாங்கப்பா, வாங்கப்பா. சுருதி, எங்க எங்க கூட்டு போற? ஏமா, உன்னதாமா கேக்குறேன், எங்க கூட்டு போற? அப்பா ஏப்பா அண்ணி அப்படி திட்டுனீங்க? பாவம் அவங்க முகம்லாம் வாடி போச்சுப்பா. ஏமா, எனக்கு மட்டும் என் மருமகளை திட்டணும்னு ஆசையா? அப்புறம் ஏன்பா அண்ணனுக்கு மருந்து கொடுக்க சொன்னா அதை விட்டுட்டு வேலைக்காரன் அது இதுன்னு அவங்களை கஷ்டப்படுத்துறீங்க? ஏமா, நீயும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? நான் அப்படி சொன்னாதான் அது வேற யாருக்கிட்டையும் உதவின்னு கேட்காம சரவணங்கிட்ட போய் நேரடியா பேசி அந்த மருந்தை கொடுக்கும். அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு நாம தானே ஏதாவது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க 2 பேரும் தனித்தனியா முகத்தை திருப்பிக்கிட்டே போனா யாருதான் பூனைக்கு மணி கட்டுறது? அதான் உடனே நான் அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு மருந்தை வச்சே ஒரு வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அது கொண்டு போய் மருந்தை கொடுத்தா 2 பேருமே மனசு மாறி மனசு விட்டு பேசிப்பாங்கல்ல. அப்படியாவது ஒண்ணு சேரட்டும்னு தான் நான் கோவப்படுற மாதிரி நடிச்சேன். நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. ஏதோ ராமனுக்கு அணில் உதவி செஞ்ச மாதிரி சரவணனுக்கு அப்பா உதவி செய்யறேன், அவ்வளவுதான். இடையில அம்மாவை பத்தி ஏதோ சொன்னீங்களே, ஏதோ அடி கிடின்னு. அம்மாடி, மனசுல உள்ளது அப்படியே வெளியில வந்துருச்சுமா. நான் சொல்றத மட்டும் அம்மா கேட்டிருந்தா
அதையும் செய்யறதுக்கு தயங்கவே மாட்டான். ஆ. இந்த பாரு, பூங்குடி உங்ககிட்ட உதவி கேட்டாலும் நான் சொன்ன மாதிரியே எதையாவது ஒண்ணு சொல்லி பூங்குடிய அனுப்பி விட்டுரு. ஆ? அது போய் சரவணன் கிட்ட பேசட்டும். என்ன? சரிப்பா. நான் வரேன். மாமா ஒரு நாளும் இப்படிலாம் பேச மாட்டாரு. ஏன் இன்னைக்கு இப்படி பேசினாரு? நான் தப்பா எதுவும் கேட்கவே இல்லையே. எனக்கு சப்போர்ட் பண்ற அவரே இப்படி பேசிட்டாரே. வேற யார்கிட்ட இந்த மருந்த கொடுத்து அனுப்புறது? பாவம் சரவண வலியால ரொம்ப கஷ்டப்படுறான். ஸ்ருதி கிட்ட ஹெல்ப் கேட்டா அவளும் ஏதாவது சொல்லிட்டானா அப்புறம் என் மனசு தாங்காது. அதுக்கு கேட்காமலே இருந்துடலாம். எதுக்கும் ஸ்ருதி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாமா? அன்னைக்கு எங்க போனாங்க? ஹலோ. பூங்குடி, நான் ஸ்ருதி பேசுறேன். அண்ணி இங்கேயோ பக்கத்துல போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன் அடிச்சுட்டே இருந்தது. அவங்கள காணும் தான் நான் எடுத்து பேசுறேன். கொஞ்சம் அவசரம் ஸ்ருதி. போனை பூங்குடி கிட்ட கொடுக்கறியா? முக்கியமான விஷயம். சொல்லுங்க, அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட சொல்றேன். இல்லம்மா, இல்ல, நான் அவகிட்ட தான் சொல்லணும். ப்ளீஸ், கொஞ்சம் அவ எங்க இருக்கான்னு பார்த்து போனை மட்டும் கொடுக்கறியா? ஸ்ருதி எங்க காணோம்? அண்ணி, ஸ்ருதி, ஏய், நான் உன்னை தேடிதான் இங்க வந்தேன். அது அர்ச்சனா அக்கா கால் பண்ணாங்க. ஏதோ முக்கியமான விஷயமா லைன்ல இருக்காங்க, பேசுங்க. அண்ணி. பூங்குடி, நான் சொல்ல போற விஷயத்த காதுல மட்டும் வாங்கிக்கோ. சொல்லுங்க அண்ணி. மாமா சக்திக்கு நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சிருக்காரு. அதுக்கான எல்லா வேலையும் சைலண்டா நடந்துட்டு இருக்கு. எல்லா ஏற்பாட்டையும் ஏற்கனவே பேசி முடிச்சு வச்சுட்டாரு போல. இது எனக்கும் அத்தைக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாம எல்லா வேலையும் சைலண்டா நடந்துட்டு இருக்கு. யாருக்குமே தெரியாம எப்படி அண்ணி? தெரிஞ்சா உன் காதுக்கு வந்துருமே பூங்குடி. நீ கல்யாணத்தை நிப்பாட்ட ஏதாவது செஞ்சிருவியோன்னு பயப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்ட. மத்தபடி நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். சரிங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன்.